ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் இன்று பிரதமர் மோடி உட்பட 8000 முதல் 10,000 பிரபலங்கள் பங்கேற்க உள்ளார்கள். அதே போல இந்த நிலையில் தான் தமிழகத்திலிருந்து விழாவில் பங்கேற்க போகும் பிரபலங்களின் பட்டியலும் வெளியாகி உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடந்து உள்ளது. பிரான் பிரதிஷ்டை என அழைக்கப்படும் இந்த விழாவில் கருவறையில் நிறுவப்பட்டு உள்ள 5 வயது நிரம்பிய குழந்தை பருவ ராமர் சிலைக்கு சக்தி வழங்கும் பூஜையும் சடங்குகளும் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதில் பிரதமர் மோடி தலைமையில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. 15 முதல் 12:45 மணிக்குள் கும்பாபிஷேகமும் நடைபெற்று உள்ளது. பிரதமர் மோடி ராமர் சிலைக்கு ஆரத்தி உள்ளிட்ட சடங்குகளையும் செய்ய உள்ளார். இந்த விழாவில் பங்கேற்க நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறை பிரபலங்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டு உள்ளது. மொத்தம் 8000 முதல் 10,000 பேர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் இருந்தும் பல பிரபலங்கள் பங்கேற்க உள்ளார்கள். நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் தனுஷ், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட பலரும் பங்கேற்க உள்ளார்கள். காஞ்சி காமகோடி பீடியத்தின் சங்கராச்சாரியரான ஜெயேந்திர ஜரஸ்வதி அவர்கள் ராமர் கோயிலுக்கு சென்று பிரதிஷ்டை விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்து இருந்தார். மேலும் தென் தமிழக RSS தலைவரான ஆடலரசன் தனது மனைவியுடன் பிரதமர் மோடி முன்னிலையில் அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டை சடங்குகளை மேற்கொண்டு உள்ளார். இவர்களை தவிர கிரிக்கெட் வீரர்களை பொறுத்தமட்டில் முன்னாள் வீரர்கள் கபில் தேவ், சுனில் கவாஸ்கர், அனில் கும்ப்ளே, சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர், தல தோனி உள்ளிட்டோரும் தற்போதைய வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளார்கள். தமிழ் நடிகர் நடிகைகளை பொறுத்தமட்டிலும் அதே போல இந்திய நடிகர் நடிகைகளை பொறுத்தமட்டிலும் அமிதாப் பச்சன், கங்கனா ரணாவத், அக்ஷய் குமார், ரன்பீர் கபூர், ஆலியா பட், அனுபம் கர், விராட் கோலி மனைவி அனுஷ்கா சர்மா, ராம் சரண் உள்பட இன்னும் பலரும் பங்கேற்று உள்ளார்கள். இதே போல தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி உட்பட ஏராளமானவர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளார்கள்.